அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல இந்திய அரசமைப்பு பகுதி 1 பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்திருப்போம். ஸோ அதனுடைய கன்டினியூஸ் தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய சோசியல் சயின்ஸு பிளஸ் வந்து சயின்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய சோசியல் சயின்ஸ் பிளஸ் வந்து சயின்ஸ். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில கண்டென்ட் வந்து நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய டைம்ல இந்த மாரி இடத்துல இருந்து தான் நமக்கு வினாக்கள் வந்து கேட்கப்படுகிறது. அதே மாரி தான் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும். லாஸ்ட் பிஜிடிஆர்பில கூட வந்து பார்த்தீங்கன்னா, கோவலனுடைய தந்தையின் பெயர் என்ன? அப்படின்னு ஒரு வினாக்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அது பாலிடெக்னிக் எக்ஸாமா இல்ல பிஜிடிஆர்பி எக்ஸாமா சரியா தெரியல. பட் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம பார்த்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 9த் டூ 10த்ல இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் பிளஸ் வந்து சயின்ஸ் கொஞ்சம் மேலோட்டமா நீங்க படிச்சுட்டு போகணும். ஏன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே படிக்கிறது இல்லனால, அதிலிருந்து கொஸ்டின்ஸ் வந்து நெறைய தடவ வந்து கேட்கறாங்க. அதுவும் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் மாரி வரக்கூடிய இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்கா அவங்க வினாக்கள் வந்து எடுக்குறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வரக்கூடிய இந்த சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கணும். அதுக்கப்புறமா 9த், 10த் சோசியல் சயின்ஸ், சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா நம்ம பார்த்துருக்கணும். மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது குடுத்திருப்பாங்க. அப்ளிகேஷன் சயின்ஸ்ன்னு. இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து தமிழ்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பயன்பாடு பயன்பாடு அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த சாப்டர் வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசமைப்பு பார்ட் 2 வீடியோ. இது எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது சோசியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய குடியுரிமை டாபிக். அப்ப குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். இந்த மாரி வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து முக்கியமானது. ஸோ குடிமகன் சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் டேஸ் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். அடுத்தது 1955 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய குடியுரிமை சட்டம். அப்ப இந்திய குடியுரிமை சட்டத்த வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வழிமுறைகள் வந்து முறையில வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 வழிமுறைகள். 1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம், குடியுரிமை பெறுவதற்கான எத்தனை வழிமுறைகளை பரிந்துரைக்கின்றது அப்படின்னு கேட்பாங்க. 5. அப்ப எத்தனை வழிமுறைகள் வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. இதுவே வந்து எத்தனை வழிமுறைகள் வந்து இந்திய குடியுரிமையை வந்து நம்ம துறக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான வினாக்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 இந்த மாரி உங்களுக்கு கூற்று வந்து கேட்க மாட்டாங்க ஜிகேல. எதுக்காக நான் குடுத்துருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால கத்துக்க முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 8த் சோசியல் சயின்ஸ் குடியுரிமையில வந்து இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசமைப்புல வரக்கூடிய டாபிக்ஸ்ல இன்க்ளூடிங் ஆகும் பிஜிடிஆர்பி ஜிகே சிலபஸ். ஸோ பூர்வீகம், பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு உரிமை. அப்ப குடியுரிமைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது தான் குடியுரிமை. இது வந்து முக்கியமானது. ஒருவர் தனது நாட்டு உரிமையை வந்து மாற்ற முடியாது. அப்ப இந்தியன்னா இந்தியன் தான். ஏன்னா அவங்க இந்தியால பொறந்திருப்பாங்க. இப்ப குவைத்ல பொறந்திருந்தன்னா அவங்க அதனுடைய சிட்டிசன் ஓகேங்களா? ஆனா அவருடைய குடியுரிமை வந்து நம்மளால மாத்த முடியும். கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கூற்று 3ங்கிறது மிக மிக முக்கியமான கூற்று. நாட்டு உரிமை வந்து மாற்ற முடியாது. ஆனா குடியுரிமை வந்து நம்மளால மாற்ற முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய கூற்று 1, 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்துமே சரியானது தான். அடுத்தது இந்திய அரசமைப்பின் பகுதி 2 இந்திய அரசமைப்பின் பகுதி 2 எது சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய குடியுரிமை பத்தி சொல்லும். ஸோ ஆர்டிக்கிள் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 டூ 11 வரைக்கும். அதாவது 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இந்திய குடியுரிமை பத்தி சொல்லக்கூடியது. கூற்று 2
1955 ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஒருவர் இந்திய குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி குறிப்பிடுகிறது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை வழிமுறைகள் வந்து பெறுதல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, 5 வழிமுறைகள். இதுவே வந்து இந்திய குடியுரிமை சட்டத்து அடிப்படையில ஒருத்தர் வந்து இந்திய குடியுரிமை வந்து துறக்கலாம், இழக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு எத்தனை வழிமுறைகள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் உங்களுடைய கொஸ்டின். கூற்று 3 இந்திய அரசமைப்பு சட்டம் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒற்றை குடியுரிமை தான் தருமே தவிர, இரட்டை குடியுரிமை தராது. அப்ப கூற்று 3ங்கிறது தவறானது. மீதி இருக்கக்கூடியது எல்லாமே சரியானது. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 மிக மிக முக்கியமான வினாக்கள். போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2012ஆம் ஆண்டு. இந்த போக்சோ அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரிவாக்கம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. போக்சோ சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2012. அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ் மிக மிக முக்கியமானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அப்ப வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த ஆண்டு எந்த நாள்ல வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதி. ஜனவரி மாசம் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இதுவே 2025ல 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒடிஷா. ஒடிஷாவுல இருக்கக்கூடிய புவனேஸ்வர். ஓகேங்களா? புவனேஸ்வர். அந்த நகர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு. இதுவும் முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடியது ஜிகே. ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அனைத்துமே சரியானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் அரசமைப்பு பகுதி எது? பகுதி 3 அது மாரி சொல்லியிருப்பேன். பகுதி 2 வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? குடியுரிமை பத்தி சொல்லியிருப்பாங்க. பகுதி 3 வந்து பார்த்தீங்கன்னா, மகா சாசனம். ஓகேங்களா? அப்ப பகுதி 3 உடைய ஹெட்லைன் என்ன அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நெறைய டைம்ஸ் வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து பிஜிடிஆர்பில வந்து கேட்டிருக்கிறாங்க. மறந்துறாதீங்க. கொஸ்டின் நம்பர் 8 கீழ்க்கண்டவற்றில் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து கூறுகிறார்? அரசமைப்பு சட்டப்பிரிவு 32வது ஆர்டிகல்ஸ். கொஸ்டின் நம்பர் 8. அடுத்தது இது வந்து டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. நம்ம புக்ஸ்ல வந்து இருக்காது. நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அடிப்படை உரிமைகள் அரசமைப்பின் தூண்கள் போன்றது என்று கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர். கொஸ்டின் நம்பர் 10 அரசியல் நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரு. ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு ஒரு குறிக்கோள் தீர்மானம் வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய அரசமைப்புல வந்து சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஏத்துக்குவாங்க. அதுதான் வந்து இங்க குடுத்திருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையால் குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 22, 1947. அடுத்தது முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 8த் சோசியல் சயின்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு. அப்ப குஜராத்துடைய நடனங்கள் என்ன? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நெறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் பிஜிடிஆர்பி, ஜிகேல. ஓகேங்களா? அப்ப இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. ராஜஸ்தானுடைய நடனம் என்ன? குஜராத்தோடைய நடனம்னா என்ன? உத்தரப்பிரதேசம் நடனம் என்ன? அப்படின்னு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதிக அளவில் மக்களால் பேசப்படும் 2வது மொழி எது? வங்காளம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ்ல வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 13வது கொஸ்டின்ஸ் வந்து பிஜிடிஆர்பில வந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ்க்கண்டவற்றில் இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நாட பத்தி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது கீழ்க்கண்டவற்றில் இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படும் நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் வந்து அது தெளிவா நான் இங்க குடுத்திருப்பேன். இந்தியாவே இனங்களின் அருங்காட்சியகம் என கூறியவர் வந்து பார்த்தீங்கன்னா, வி.ஏ. ஸ்மித். இது பிஜிடிஆர்பில கேட்கப்பட்ட வினாக்கள். ஓகேங்களா?
முக்கியமானது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பத்தி தெரிஞ்சிருக்கணும். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாதத்துல ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு சமத்துவ நாள் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கீழ்க்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்க. பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர். ஓகேங்களா? அடுத்தது, இவர் இந்திய அரசமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட ஆலோசகராக பணியாற்றினார். அடுத்து 4th ஒன் பார்த்தீங்கன்னா, இவரது மறைவுக்கு பின்னர் 1990ல டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மறைவுக்கு பின்னாடி தான் வந்து குடுத்திருப்பாங்க. அப்ப இதுல வந்து எது தவறான கூற்று அப்படின்னு கேட்கறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3வது இருக்கிறது வந்து தவறு. ஓகேங்களா? சுதந்திர இந்தியாவின் வந்து முதல் சட்ட ஆலோசகர் வந்து பார்த்தீங்கன்னா, பி.ஆர். அம்பேத்கர் கிடையாது. பி.என். ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வருவாரு. பி.என். ராவ் அப்படின்னு வருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவரு தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்னவர் இவரு தான். காங்கிரஸ் கட்சி உருவாகும்போது இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னவரும் இவரு தான். ஓகேங்களா? இவரு தான் வந்து முதல் சட்ட ஆலோசகரா இருந்திருப்பாரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் சட்ட ஆலோசகர் வந்து கிடையாது. அவர் வந்து வரைவு குழுவின் தந்தை, வரைவு குழுவின் தலைவர். இது வந்து நம்ம நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாரி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கருடைய பாரத ரத்னா எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, அவருக்கு 1990. அதுவும் வந்து அவருடைய இறப்புக்கு பின்னாடி தான் குடுத்திருப்பாங்க. அடுத்தது, இங்க பாருங்க குடுத்துக்கிறேன் பாருங்க. அரசமைப்பு நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பி.என். ராவ். ஓகே, பி.என். ராவ் இவரு தான். ஏன்னா நெறைய பேர் என்ன பண்ணிருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து சொல்லிருவோம். கிடையாது. பி.என். ராவ். ஆல்ரெடி சொன்னேன். இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒரு கூட்டத்துல வந்து பி.என். ராவ் தான் சொல்லியிருப்பாரு. அதன் அடிப்படையில தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு அரசமைப்பு சட்டத்தையே உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. ஏ.பி.ஜே. அப்துல் கலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1997. அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 17. டெமோக்ரசி என்ற ஆங்கில சொல் டெமோஸ் மற்றும் கரிட்டா என்ற இரு சொற்கள் டேஷ் சொற்களிலிருந்து பெறப்பட்டதாகும். இது கேட்பாங்க. அடிக்கடி கேட்கப்பட்ட வினாக்கள். கிரேக்கம். எந்த நாளை ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்துள்ளது? ஆப்ஷன் டி 2007 செப்டம்பர் 15ஆம் தேதி. அடுத்தது, உலகிலே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, கொஸ்டின் நம்பர் 20. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாலாஜாபேட்டை. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டுல முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. மாநகராட்சி என்னன்னு தெரியும்னா, நகராட்சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாரி இது வந்து ஃபர்ஸ்ட்டா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து எந்தெந்த நகராட்சிகள் எந்தெந்த மாவட்டத்துல வந்து உருவாக்கப்பட்டாங்க, எந்தெந்த மாநகராட்சி வந்து உருவாக்கப்பட்டாங்க, அது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? லாஸ்ட்டா இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்களே, இந்த மாரி நகராட்சி புதுசா உருவாக்கியிருக்கிறோம், மாநகராட்சி புதுசா உருவாக்க போறோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வினாக்கள் வந்து வரும். அதே மாரி இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டத்த வந்து பிரிச்சிருப்பாங்க. இப்ப வந்து வேலூர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் வந்து பிரிச்ச மாரி, சில மாவட்டங்கள் பிரிச்சு, அது வந்து தனி மாவட்டங்களா வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சிங்கிறது மாநகராட்சி, நகராட்சி. இதோட லிஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். இதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் வந்து வாலாஜாபேட்டை. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் கிராம சபை கூட்டம் நடைபெறும் நாட்கள். குடியரசு இந்திய குடியரசு நாள் ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை வந்து நடைபெறும். அதே மாரி தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை வந்து நடைபெறும். ஆகஸ்ட் 15 விடுதலை நாள்ல. இந்த நாள்லயும் கிராம சபை வந்து நடைபெறும். காந்தி ஜெயந்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அக்டோபர் 2. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாள்லயும் கிராம சபை வந்து நடைபெறும். ஓகேங்களா? அதே மாரி இப்ப வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, உலக நீர் நாள் மார்ச் 22. இது நோட் பண்ணி வச்சுக்கங்க. டேட் கேட்பாங்க. மார்ச் 22.
இந்த டேட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபை வந்து நடைபெறும். உள்ளாட்சி நாள் நவம்பர் 1 இந்த டேட்லயும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராம சபை கூட்டம் வந்து நடைபெறும். ஸோ இந்த 6 நாள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கிராம சபை நடைபெறும். நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க. இந்த 6 நாள் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அடுத்தது, அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகாத்மா காந்தி வந்து வந்திருக்க மாட்டாரு. இத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்கூல் புக்ல இருக்காது. அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத நபர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மகாத்மா காந்தி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வருவாரு. அவரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முகமது ஜின்னான்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி சொல்லுங்க. ஓகேங்களா? நான் ஒரே ஒரு பேர் தான் இங்க குடுத்துருக்கிறேன். அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெறாத நபர்கள் வந்து மகாத்மா காந்தி. இன்னொருத்தர் வருவாரு. அவர் பேரு முகமது அலி ஜின்னா அப்படின்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 42வது அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? இந்திரா காந்தி. இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது, அரசமைப்பு உருவாக்க எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது? 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 18 நாட்கள். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா? அறிவியல் ஆர்வம், மனிதநேயம் ஆகியவை அடிப்படை கடமையில் எந்த பிரிவில் வருகிறது? அப்ப அடிப்படை கடமையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவு வரும். அதாவது ஒரு நம்பர்ல சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, 1லேருந்து ஒரு 11 வரும்னு நெனைக்கிறேன். 11 வரைக்கும் வரும்னு நெனைக்கிறேன். அப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அடிப்படை கடமை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆர்டிக்கிள் 51A. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ வந்து என்ன சொல்லுது? பி வந்து என்ன சொல்லுது? சி வந்து என்ன சொல்லுது? டி வந்து என்ன சொல்லுது? அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிப்படை கடமையுடைய ஆர்டிக்கிள் அப்படின்னு பொதுவா கேட்டாங்கன்னா, 51A அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அதனோட உட்பிரிவுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12த் பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். 12த் பொலிட்டிக்கல் சயன்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகேங்களா? அப்ப பிங்கிறது கரெக்ட்டான ஆன்சர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்கப்பட்ட வினாக்கள். இந்த கொஸ்டின் எங்க கேட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல கேட்டிருப்பாங்க. அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயன்ஸ்ல வந்து இருக்கும். தேசிய சின்னங்கள். ஆலமரம் எப்போ வந்து நம்ம தேசிய சின்னமா அறிவிச்சோம். அதே மாரி புலி, மயில், யானை இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப தேசிய சின்னங்கள் ஆலமரம், புலி, மயில், யானை. இது வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 1, 3, 4ன்னு வரும். இது ஸ்டாப் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கங்க. மறந்துற வேண்டாம். இது கேட்கலாம். அடுத்தது, இந்தியாவின் தேசிய லட்சியத்தை டேஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எந்த ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனவரி 26, 1950. அடுத்தது, சர்வதேச அகி அகிம்சை நாளாக எந்த ஆண்டிலிருந்து ஐநா சபை கொண்டாடி வருகிறது? 2007லிருந்து. இதுவும் முக்கியமானது. அடுத்தது, இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஸ் அருங்காட்சியகத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சென்னை கோட்டை இருக்கு இல்லையா? அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரமா வந்து வச்சிருக்கிறாங்க. இந்திய விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி அருங்காட்சியகத்தில் உள்ளது. சென்னை அருங்காட்சியகம். சென்னை கோட்டை அருங்காட்சியகத்துல வந்து பத்திரமா வச்சிருக்கிறாங்க இன்னமும். கொஸ்டின் நம்பர் 29 முக்கியமானது. அடுத்தது, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியில வரக்கூடியது. ஆனா வந்து நமக்கு வந்து இது கேட்பாங்க. இந்த சக ஆண்டு நடைமுறைய அடிப்படை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டு வந்து கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சக ஆண்டு முறைய வந்து கொண்டு வந்தவர் யாரு? அப்படின்னு கேட்டாங்கன்னா, கனிஷ்கர். நம்மளுடைய ஆண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சக ஆண்டு முறைய வந்து பின்பற்றி தான் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்ப அந்த சக ஆண்டு முறைய வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கனிஷ்கர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோல மேக்ஸிமம் 30 கொஸ்டின்ஸ் வந்து குடுத்திருப்போம். ஸோ அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்ட் 3 வீடியோ வரும். அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் ஸ்பெசிஃபிக்கா இந்திய குடியரசுத் தலைவருடைய ரோலு, அவருடைய எலிஜிபிலிட்டி, பிளஸ் வந்து அவருடைய லிஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம்.